இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள். நிகழு மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரது பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 29 மார்ச் 2025. அன்றைய தினம் சுக்லபக்ஷ பிரதமையும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுகதினத்தில் உதயாதி மாலை 6:30 மணி அளவிலே சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்ச்சி ஆகிறார். இப்படி பெயர்ச்சியாகக்கூடிய சனி பகவான் மீனராசியில் அடுத்த 3 வருடங்கள் சஞ்சாரிப்பார். அவர் தனது 3ஆம் பார்வையால் ரிஷபராசியையும் 7ஆம் பார்வையால் கன்னியா ராசியையும் 10ஆம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார். திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கக்கூடிய பலன்கள் என்பதை கவனத்தில் கொள்க. இப்போ நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையானது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியை பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவான் நம்முடைய லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இப்படி மாறக்கூடிய சனி பகவான் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானம், ரண ருண ரோக சத்ருஸ்தானம், பாக்யஸ்தானம் ஆகியவற்றை பார்த்து நமக்கு அருளி செய்கிறார். ஸோ மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த 7.5 சனியானது நமக்கு தொடங்குறது. 7.5 சனின்னா உடனே ரொம்ப பயந்தர வேண்டாம். நம்ம எடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும், அதாவது சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் நம்ம பயப்படக்கூடிய விதங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா வெறுமனே எப்போதுமே நம்ம பலன்கள் பார்க்கும்போது நம்ம சனி பகவானை வச்சு மட்டும் நம்ம பலன்கள் பார்க்கக்கூடாது. குரு பகவான், ராகு கேதுக்கள் இவர்களையும் சேர்த்து தான் நாம் பலாபலன்கள் பார்க்கணும். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் நமக்கு நம்முடைய எந்த ஒரு விஷயங்கள் ஆனாலும் அது சில தடை தாமதங்களுக்கு பிறகு கண்டிப்பான முறையில் முடியும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா சனிப்பெயர்ச்சியாக கிட்டத்தட்ட 1.5 மாதத்திற்கு பிறகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறார். அப்போ கொடுத்த வாக்கினை நம்மளால் கண்டிப்பான முறையில் காப்பாற்ற முடியும். அதில் நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. பொருளாதாரத்தில் வரவுக்கு எந்த விதமான ஒரு குறைவும் இருக்காது. அப்போ நம்ம இந்த நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். ஒரு உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்க வேண்டிய காரியம், முக்கியமாக அந்த ரத்தம் சம்பந்தமான உறவுகள், சகோதர சகோதரிகள்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு உங்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மிக கடுமையான உழைப்பு, கவனம், ஸ்ரத்தை இது எல்லாமே நமக்கு அவசியம். ஸோ ரொம்ப அசால்ட்டாக நம்ம இருக்கிறது,
அப்புறம் இந்த ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லக்கூடிய தள்ளி போடக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது, படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் கவனம் அதிகமாக செல்வது, இதெல்லாம் உண்டாகலாம். இப்போ அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே வேளையில் இந்த விளையாட்டுத்துறை சம்பந்தமான மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொற்காலம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பான முறையில் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. ஒரு மேற்படிப்பு, இப்போ நம்ம உதாரணமாக நம்ம ஒரு ஒரு பிஜி பண்ணணும், நான் போய் வெளிநாட்டில் போய் பண்ணணும், இல்லை வெளியூரில் போய் பண்ணணும் அப்படின்னு நினச்சி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி எதிர்பார்க்குறீங்களோ, எந்த காலேஜ் அப்ராடில் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். முக்கியமாக இந்த நீட்டு சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுதுன்னா டெஃபினட்டாக நமக்கு ஒரு நல்ல பீரியடு காத்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக இந்த ஜாயின்ட்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் நமக்கு உண்டாகலாம். ஒரு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். சீட் பெல்ட் கண்டிப்பான முறையில் அணியணும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்கள், இப்போ உதாரணமாக நீங்கள் யாருக்காவது கடன் நீங்கள் வாங்கினாலும் சரி அல்லது கொடுப்பதாக இருந்தாலும் சரி, இந்த கடன் சம்பந்தமான விஷயங்களை தயவு செய்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அது மாதிரி மனசில் இருக்கக்கூடிய பயம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு நமக்கு உண்டு. ஒரு விஷயத்தை எழுதணும்னா ஓகே, இதை நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், நீண்ட நாட்களாக இழுபறியாக இருக்கக்கூடிய அந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒரு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நான் ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல நான் கோட் பண்ணுறேன். என்னென்னா, 7.5 சனியில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக கிளப்பி விட்டுருக்காங்க. 7.5 சனியில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான பிரமாணங்கள், ஆதாரங்கள் நமக்கு ஜோதிடத்தில் இல்லை. நீங்கள் அர்த்தாஷ்டம சனி, இப்போ தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி, கும்பம், மீனம், மேஷம் இந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடக்குது இந்த சனிப்பெயர்ச்சியில். இவங்க எல்லாருமே தாராளமான முறையில் திருமணம் செய்யலாம். திருமணத்துக்கும் சனிப்பெயர்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரைட். அதே மாதிரி இந்த 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 சனிப்பெயர்ச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கும். கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஸோ நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. இந்த மாதிரி நமக்கு ஒரு மிக கடுமையான ஒரு 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 பணிச்சுமையோட இந்த சனிப்பெயர்ச்சியானது நமக்கு இருக்கும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை, ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும் இந்த சனிப்பெயர்ச்சி. மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சுப விரய செலவுகள் உண்டாகும். நம்முடைய மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தடை தாமதம் நிச்சயமான முறையில் விலகும், கண்டிப்பான முறையில் விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். அது மாதிரி நமக்கு இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு குடும்பத்தில் நிறைய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இது எல்லாமே நமக்கு நடக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். சகோதர சகோதரிகளால் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்வது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை தான் நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ரிஷபராசி அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம வரலாறை பேசணும். ஏன்னா ரிஷபராசிக்கு 12/12/2014 மிக கடுமையான ஒரு காலகட்டம். ஸோ அப்ராக்சிமேட்டாக பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10.5 வருஷம், 10.25 வருஷம்னு சொல்லலாம். மிக கடுமையான காலகட்டம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவாளுக்கு.
இந்த 12/12/2014 நமக்கு கண்டகச்சனி ஆரம்பித்ததுலேருந்து நம்ம வந்து பார்க்குறோம். கண்டச்சனி முடிஞ்சது, அப்புறம் அஷ்டமத்து சனி முடிஞ்சது, அப்புறம் ராகு கேதுக்கள் நமக்கு 2019 வாக்குஸ்தானத்துக்கு வந்தாங்க. அப்புறம் அது முடிஞ்சது, விஷகாலம் ஆரம்பித்தாச்சு, ராகு நமக்கு ராசிக்கு வந்தார். அது முடிஞ்சதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் நமக்கு கேந்திரத்தில் வந்தார். அப்போ தொழிலில் ஏகப்பட்ட போராட்டம், கடன் ஏகப்பட்டது வாங்கியாச்சு. அப்புறம் ஜென்ம குரு வந்தார். இது மாதிரி ஒரு கிரகங்கள் எல்லாமே ரிஷபராசியை வந்து வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டங்களான ஒரு காலகட்டமாக நமக்கு இருந்தது. இனிமே நமக்கு இது நம்முடைய காலம். நாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோமோ, அதாவது எந்தெந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அதற்கான அறுவடை, அதற்கான ஒரு 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 பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக நமக்கு இந்த சனி பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. கேந்திரங்களில் ராகு கேதுக்கள், ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறது, 11 சனி பகவான். எப்போதுமே பிரமாணம் என்ன சொல்கிறதுன்னா, சனி பகவானை பொறுத்த மட்டில் 3, 9, 11 ஆகிய ஸ்தானங்கள் அனுகூலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது 11க்கு சனி பகவான் வரார். அது உங்கள் ராசிக்கும் நட்பு வீடு, சனி பகவானுக்கும் அது நட்பு வீடு. அப்போது முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அது நமக்கு சரியாயிடும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சில விஷயங்கள், சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அது எல்லாமே நடக்கும். உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு உங்களுடைய ஒரு சப்போர்ட், உங்களுடைய ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் நமக்கு இருக்கும். பொதுவாக சனி பகவானை பொறுத்த மட்டில் ஒரு பார்க்குற பார்வையை விட ஸ்தான பலம், எந்த இடத்துல இருக்காரோ அது பெரிய பலம்னு சொல்லப்பட்டிருக்கு பிரமாணத்தில். குரு பகவானுக்கு அப்படியே அகேன்ஸ்ட், அவர் எங்கே இருக்காரோ அதை விட அவருடைய பார்வை பலம் ரொம்ப ரொம்ப அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு வேளையில் நாம் வந்து பார்க்கும்போது நமக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்தது. ஏன்னா ரிஷபராசிக்கு சித்தர்களுடைய வாக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா எருதோடு மாறேல் அப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது கொடுத்த வாக்கை உயிருக்கு சமமாக மதிப்பவர்கள். ஒன்று இவங்க கொடுத்த வாக்கை மதிப்பாங்க, யாராவது வாக்கு கொடுத்து அப்படி நடக்கலைன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு கோவம் வரும். இப்போ அதை மாதிரி இருக்கும்போது இனிமேல் கொடுத்த வாக்கை நம்மளால் காப்பாற்ற முடியும். ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோட எல்லா ஒரு விஷயத்தையும் அணுகுவது, இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு சில நேரங்களில் நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு உருவாகலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா சனியினுடைய பார்வை நம்ம ராசியின் மீது விழுது. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம நடந்துக்கணும். அப்புறம் இந்த 2028 நமக்கு திருகணித பஞ்சாங்கப்படி அடுத்த சனி பயிற்சி வருது. இப்போவே நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, 7.5 சனி ஆரம்பிங்க. அதெல்லாம் அப்போ நாம் அதை பற்றி சிந்திச்சுக்கலாம். இப்போ அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் சிந்திக்காதீங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில், உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், ஸ்ரத்தை, முயற்சி என்பது அவசியம். விசா சம்பந்தமான விஷயங்கள், தயவுசெய்து இந்த விசா சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்காதீங்க. டக்குன்னு முடிவெடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. விசா சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக நமக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு கண்டிப்பான முறையில் இருக்குங்க. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். லாஸ்ட்டு ஒரு 10 வருஷத்தில் பார்த்தோன்னா நிறைய ஆப்ரேஷன், நிறைய மருந்து சாப்பிட்றது, ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. இனிமேல் அதிலெல்லாம் எந்த விதமான ஒரு சிக்கல்களும் இருக்காது. உங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் வரும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் மிக கடுமையான வேலை இருக்குங்க. அதாவது நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 8 மணிக்கு கிளம்பலான்னு பார்ப்பீங்க, நைட்டு 10 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழல்கள் வரலாம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்கிறது, அது மாதிரி நம்மளுடைய வேலைகளை சரியானபடி திட்டமிட்டு செய்வது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சாமி, நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது,
நான் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு ஆரம்பிங்க. இதை விட ஒரு நல்ல நேரம் எதுவும் கிடையாது. நான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலோடு சேர்த்து உபதொழில் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாமா? உதாரணமாக நான் வந்து ஒரு ப்ரமோட்டர்ஸாக இருக்கேன், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், நானே செங்கல் மணல் வாங்கி விற்கலாமா? தாராளமாக பண்ணலாம். ஸோ உபதொழில் ஆரம்பிப்பது இது மாதிரியான ஒரு எல்லா க்ரைட்டீரியாலையுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம். முக்கியமாக இந்த ரிஷபராசியில் பிறந்த இந்த விவசாயிகளுக்கு இந்த வருஷத்தில் மகசூல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி நம்ம இந்த விவசாயத்துக்கு உண்டான மின் மோட்டார் வாங்கிறது, விவசாய உபகரணங்கள் வாங்கிறது, இது சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க, ஏன்னா நீங்கள் பிறந்ததே நிலராசி, இது சம்பந்தமான தொழில் பண்ணுறாங்க, இது எல்லாமே நமக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிகமான கவனம் சிரத்தை தேவை, ஞாபக மறதி உண்டாகலாம். ஸோ அதற்கான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். பொதுவாக பெண்களுக்கு இந்த வருஷம் எடுத்துனோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் எல்லாமே இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும், அதில் சந்தேகமே வேண்டாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தன முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது. தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு கூடு மட்டும்தான் இருக்கு. அதாவது பட்ட கஷ்டத்துக்கு பட்ட வேதனைக்கு உயிரையே மாற்றிக்கலாம் அப்படின்னு கிளம்புனாங்க மிதுன ராசிக்காரங்க. அது கூட நடக்கலை சாமி, என்ன கஷ்டம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, எப்போவோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அது இப்போ வந்து என்னையை தாக்கிக்கிட்டு இருக்குது, குடும்பத்தாரோட சப்போர்ட் இல்லை, தொழிலில் எவ்வளவோ உழைக்கிறேன், அதுக்கேற்ற ஊதியம் இல்லை, பேர் இல்லை. என் கூட ஒருத்தன் வேலை பார்க்குறாங்க சாமி, அவன் வேலையே பார்க்க மாட்டேங்கிறான், அவனுக்கு ப்ரமோஷன் வருது, எவ்வளவோ எஃபோர்ட். என்னாலாம் எத்தனையோ பேருக்கு ஏனியாக இருந்திருக்கேன். ஒருத்தருக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன், அவங்க மேலே ஏறி போய்கிட்டே இருக்காங்க, நான் அதே இடத்துல நின்றுட்டுருக்கேன். ஆனால் நான் அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது இப்படின்னு சொல்லிவிட்டு மிதுன ராசிக்காரங்க அல்லது மிதுன லக்னத்துக்காரங்க புலம்பாத புலம்பலே இல்லை. எப்போதுலேருந்து 2017 ஜனவரியிலேருந்து, ஸோ 2017 ஜனவரிலேருந்து பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 7.5 வருஷம் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சரிங்க சாமி, இதே நேரத்தில் இந்த வருஷம் குரு பயிற்சி சொல்கிறாங்க, குரு பகவான் நம்ம ராசிக்கு வராரு, ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அதாவதுங்க 2020 ஜனவரியிலேருந்து 23 ஜனவரி வரைக்கும் பட்ட கஷ்டத்தை நினச்சி பாருங்கள். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ஜென்மகுருலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு பெரிய மாற்றம், நல்ல மாற்றம் நமக்கு வந்தாச்சு. முதல் விஷயம், பொருளாதாரம் சம்பந்தமான தடைகள், பிரச்சனைகள் அனைத்துமே விலகும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வரவேண்டிய பணபாக்கிகள்லாம் நமக்கு வசூலாகும். ஒன்று நமக்கு எப்போவோ கொடுத்துருப்போம், அது கொடுப்பாங்க, இல்லை நமக்கு வரவேண்டிய பணம் நமக்கு வந்து சேரும். சாமி, நான் வேலை பார்த்தேன், எனக்கு கம்பெனியில் செட்டில்மெண்ட்டு கொடுத்தாங்க, திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நான் வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன், ரொம்ப வயசாகிடுச்சு எனக்கு, அது கிடைக்குமான்னா 100% கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குங்க. மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாம் விலகி, சிக்கல்கள் எல்லாம் நீங்கி, மங்கள காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. அதாவது ஒரு மேற்படிப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்காலர்ஷிப்போடு கிடைக்கும்.
எதிர்பார்க்கக்கூடிய அப்ராட் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப்போடு கிடைக்கும். தைரியமாக போயிட்டு வாங்க, நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணுவீங்க. எல்லா விதமான சிக்கல்களுமே தீரக்கூடிய ஒரு நேரம். அது மாதிரி வாழ்க்கை துணை வகையில் இருந்து வந்த மன கஷ்டங்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 பேரும் பிரிஞ்சிருப்பீங்க, மீண்டும் சேர்வதற்கான ஒரு பொற்காலம், ஒரு நல்ல நேரம் நமக்கு கனிந்திருக்கிறது. இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம், ஒரு மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் நமக்கு வந்து சேரும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு வரும். ஒரு தொழில் பார்க்குறீங்க, இல்லை ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா புதிய இனோவேட்டிவான ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வரும். நல்லபடியாக செயல்படுவீங்க. பெரிய அளவில் அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்க. அதாவது உலக சாதனையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. 3, 7, 11 சர்ப்பகிரகங்கள் வந்தாலே அடித்து தூள் கிளப்புங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது நமக்கு. அது மாதிரி வீடு, மண், மனை, வாகன அமைப்பு உண்டாகும். ஏதோ ஒரு காரணத்துக்காக வீடு பால் காய்ச்சிருப்போம், நம்ம போயிருக்க முடியாது, நாம் வாடகை வீட்டில் இருப்போம். அப்போ நம்ம மறுபடியும் சொந்த வீட்டுக்கு போவதற்கான ஒரு நேரம். பணம்லாம் கொடுத்து செட்டில் பண்ணியிருப்போம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்காது, இனிமேல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அந்த மாதிரி ஒரு நேரம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அது மாதிரி திருமணம் ஆகாத இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ், அதுக்கப்புறம் இந்த மறு திருமணத்துக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால மன முறிவாயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பலவிதமான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும், பல தடைகளையும் சிக்கல்களையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வீடு, மண்மனை, வாகன அமைப்பு, ஆடை ஆபரண சேர்க்கைகள், பொட்டு தங்கமாவது கண்டிப்பாக வாங்குவீங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ பொதுவாக இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு கண்டிப்பான முறையில் காணப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி நம்ம எடுத்துனோம் அப்படின்னா புதிய வீடு, மண், மனை, வாகன சேர்க்கைகள் உண்டாகும். 2 வீலர் வச்சுருக்கீங்க, கார் வாங்குவீங்க. கார் வச்சுருக்கீங்க, லக்ஸுரியாக இன்னொரு கார் வாங்குவீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம். திருவாதிரை நட்சத்திரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்பவே அற்புதமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு ஏற்படும். அது மாதிரி தந்தையாருடன் ஒரு சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படும். நீங்கள் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பலவிதமான இன்னல்களையும் சிக்கல்களையும் தாண்டி உங்களால் நல்லபடியாக சமாளிக்க முடியும். ரொம்பவே சிறப்பாக இருக்குது. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போக முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பொதுவாக இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்த மட்டும் நீங்கள் கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு உள்ளபடியே இந்த 12 ராசிகளில் நம்ம ராசி பலனை பார்க்குறவங்களில் முக்கியமான ராசி கடகராசி தான். ஏன்னா அவங்க தான் ஒரு நல்ல காலம் வராதா, நமக்கு நமக்குன்னு ஒரு விடிவு காலம் பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. அதாவது நமக்கு பிரமாணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒரு ராசிக்கு 7ஆம் ராசி ரொம்ப மித்திரம், அதாவது நட்பு, மித்திர ராசி அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதில் கடகராசி, மகர ராசி, சிம்ம ராசி, கும்பராசி எக்ஸப்ஷனல் கேசஸாக வருது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொடும் பகை அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு வேளையில் நமக்கு 2020 ஜனவரியிலேருந்து 2023 வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்ச காலத்தில்
மிகப்பெரிய வேதனை, சொல்லணுன்னா துயரத்தை கடகராசிக்காரங்க அனுபவித்தாங்க. அது முடிஞ்சது அஷ்டமத்து சனி. இதில் என்னென்னா நிறைய கடகராசிக்காரங்களுக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு உறவுகள் அவங்களுக்கு உறவுகள் விட்டு போகிறது, உறவுகளை இழக்கிறது. இது நமக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப லாஸ்ட் ஒரு 5-6 வருஷம் ரொம்ப நடந்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய வாய்ப்புகளை இழந்துட்டாங்க கடகராசிக்காரங்க. பொன்னான வாய்ப்புகள் எல்லாமே இழந்துட்டாங்க. ஆஹா, அதை இப்படி பண்ணியிருக்கலாமோ, இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. பொருளாதாரத்தில் டெஃபினட்டாக ஒரு வளர்ச்சி வருங்க, அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சகோதர சகோதரிகள், ரத்தம் சம்பந்தமான உறவுகள், இவங்க கூடலாம் இருந்து வந்த ஒரு குழப்பங்கள், சிக்கல்கள் அது எல்லாமே தீரப்போகிறது. மீண்டும் குடும்பத்தோடு நீங்கள் சேருவதற்கான ஒரு நல்ல சூழல் உருவாகும். கண்டிப்பாக வீடு, மண், மனை, வாகன பிராப்தி உண்டு. சாமி, போன ஒரு 6 வருஷத்தில் நான் நிறைய இழந்துட்டேன், வீடு, மண், மனையெல்லாம் இழந்துட்டேன், எனக்கு கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும், டபுளாக கிடைக்கும் இந்த சனி பயிற்சியில். குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்போ வேலையே இல்லை, கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நிச்சயமாக ஒரு நல்ல வேலை மாற்றம், நல்ல சம்பளத்துடன், கை நிறைய சம்பளத்துடன் கூடிய ஒரு நல்ல வேலை மாற்றம் என்பது நமக்கு உறுதி. ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் சார்ந்து அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாலோ நாம் நிறைய கடன் வாங்கிட்டோம், நிறைய கடன் வாங்கியாச்சு. அதாவது நம்மளுடைய அளவுக்கு மீறி கடன் நிறைய வாங்கியாச்சு. சில பேருக்குலாம் அந்த உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனை அதனால் கடன் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி உங்களுடைய உறவுகள், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய அப்பா அம்மாவோ அல்லது மாமனார் மாமியாரோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய குழந்தைகளோ, இவங்க சார்ந்து நிறைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாமே ஒரு தீரக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் அடையுங்க, நிச்சயமான முறையில் அடையும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு. அஷ்டமத்து சனியில் எனக்கு உடம்பில் சொல்லாத வியாதிகள் கிடையாது. எல்லாருமே உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நிறைய பேருக்கு, நிறைய கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், மனதளவில் பிரச்சனை, உடல் அளவில் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை. ஸோ இனிமேல் அதிலெல்லாம் நிச்சயமான முறையில் நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் என்பது உறுதி, சந்தேகமே வேண்டாம். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள், உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள், இது மாதிரி எல்லாமே கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் கிடைக்க போகிறது. அது மாதிரி பயணங்கள், சுபவிரய செலவுகள், பயணங்கள் நிறைய நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை, அது எல்லாமே நமக்கு நிச்சயமான முறையில் விலக போகிறது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி பெறும், அதில் சந்தேகம் வேண்டாம். அது மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் உங்களுடைய அப்பாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதற்கான ஒரு நேரம் இது. இந்த சனிப்பெயர்ச்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு நல்ல யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், மாற்ற பலன்கள் உண்டாகும். மாணக்கர்களை பொறுத்தவரை கண்டிப்பாக நீங்கள் அரியர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா முடிச்சிருவீங்க. எத்தனை அரியர்ஸ் வச்சுருந்தாலும் சரி நல்லபடியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, ஒரு மாற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்கப் பெறுவீர்கள். மாதிரி நல்ல ஒரு சுபவிரய செலவுகள்லாம் உண்டாகும். வீடு, மண்மனை, வாகனம் வாங்கிறது, ஆடை ஆபரணம் வாங்கிறது, கல்விக்காக வெளியூர் வெளிநாடு போவது, இது மாதிரியே சுப செலவுகள் நிறைய ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரலாம்.
விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் நமக்கு சரியாயிடும். புதிய மாற்றங்களுக்கான நேரம் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து வகையிலும் ஒரு நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கிறோம். பொதுவாக கடகராசியினரை பொறுத்தவரை இந்த நேரத்தில் சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். தூய தமிழில் சிவபுராணம் இருக்குது, சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி. மனதிற்கும் சரி உடலுக்கும் சரி ஒரு நல்ல மாற்றங்களை இந்த சிவபுராணம்லாம் சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பக்கத்தில் ஏதாவது சிவன் ஆலயங்கள் இருந்ததுன்னா பிரதோஷ பூஜையில் கலந்துக்கோங்க. நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதி. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு பொதுவாக நம்ம அந்த கடகராசிக்கு சொல்லும்போது சொன்னது தான். அதாவது எல்லா ராசியினருக்குமே சமசப்தம ராசி மித்ர ராசி என்று சொன்னாலும் சிம்ம ராசி கும்பராசி மகர ராசி கடகராசிக்கு அந்த மாதிரி இல்லை, பகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இந்த சனி பயிற்சி ஆன உடனே அடுத்து ஒரு 1.5 மாதங்களில் ராசிக்கு கேது பகவான் கிட்டத்தட்ட ஒரு 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 18 வருஷம் கழித்து நமக்கு ராசிக்கு வரார். சப்தமஸ்தானத்தில் ராகு பகவானும் வரார். ஆனாலும் அஷ்டமத்து சனியினுடைய வேலை சில நேரங்களில் சில விஷயங்களில் சில பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு காமிக்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சி எடுத்துட்டோம்னா சனிப்பெயர்ச்சியாகி அடுத்து ஒரு 1.5 மாதத்தில் நமக்கு குரு பெயர்ச்சி, குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வர, அதையும் நாம் கணக்கில் எடுத்துக்கணும். அடுத்த வருஷம் 12ஆம் இடத்துக்கு வர, அதுக்கு அடுத்த வருஷம் ராசிக்கு வர. அப்போது இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்துக்குள்ள 2 ராகுகேது பயிற்சி, 3 குரு பயிற்சி நமக்கு இருக்குது. அப்போ அதையும் சேர்த்து தான் நம்ம பலன்களை பார்க்கணும். வெறுமனே 8ஆம் இடத்துல சனி பகவான் 8ஆம் இடத்துல சனி பகவான் அப்படியாகும் இப்படியாகும்னு சொல்லி பயமுறுத்துறதுலையோ நம்ம பயப்படுறதுலையோ அர்த்தம் இல்லை. அதை நாம் கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது இந்த 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவானும் சரி, அடுத்தது 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து அந்த 9ஆம் இடத்துல இருக்கிற 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்புறம் ராசிக்கு குரு பகவான் வந்துடுவார். அப்போ அதுக்கப்புறம் சனி நமக்கு விலகிறார். அப்போது உங்களை ப்ரொடெக்ட் யார் பண்ணுறா அப்படின்னா குரு பகவான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறார். அது தயவு செய்து இதை நீங்கள் உள்ளே வாங்கிக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் பலன்களை பாருங்கள். 8ஆம் இடத்துல சனி கல்யாணம் பண்ணாதீங்க, 8ஆம் இடத்துல சனி வீடு வாங்காதீங்க, 8ஆம் இடத்துல சனி புது தொழில் ஆரம்பிக்காதீங்க, 8ஆம் இடத்துல சனி புது வேலைக்கு போகாதீங்க, 8ஆம் இடத்துல சனி இந்த நேரத்தில் குழந்தைங்க பெற்றுக்காதீங்க, புதுசாக ஆரம்பிச்சிருக்கா 8ஆம் இடத்துல சனி குழந்தைங்க பெற்றுக்காதீங்க, இந்த நேரத்தில் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு. 8ஆம் இடத்துல சனி பெரிய படிப்பு ஜாயின் பண்ணாதீங்க, தடையாயிரும். இதெல்லாம் எந்த இடத்துல பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு நமக்கு சொல்லப்படவே இல்லை. தெளிவாக சொல்கிறேன். சனி பகவானை பொறுத்த மட்டும் ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டேன். அதை நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஜீவாதார பிரச்சனைகள்னால் என்னங்க சாமி? கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு மண் மனை சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. இதை நீங்கள் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நாம் ஒழுங்காக படிக்காமல், ஒழுங்காக எக்ஸாமுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணாமல் எனக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு, அதனால தான் நான் வந்து கோட்டை விட்டேன்னு நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டாக நாம் வந்து பார்க்கலாம். கேது பகவானை பொறுத்த மட்டில் மேஷம் சிம்மம் தனுசு இந்த நெருப்பு ராசிகளுக்கு அவர் நட்பு, ராகு கொடும்பகை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் சர்ப்ப கிரகம்ங்கிறது சர்ப்ப கிரகம்தான். நான் வந்து திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரத்திலே பிறந்திருக்கேன். நான் ராகுவோட நட்சத்திரம் தான், அதனால் நான் வீட்டிலேயே ஒரு பாம்போடு சேர்ந்து வளரலாம்
வீட்டில் ஒரு பாம்பு வளர்க்கலான்னு வளர்க்க முடியாது. சர்ப்பகாலம்ங்கிறது சர்ப்பகாலம்தான். அப்போது விஷக்காலமாக இருக்கிறதுனால சில நேரங்களில் நமக்கு சில நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு உண்டாகலாம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், அந்த விஷயத்தில் இரட்டை மனநிலை உண்டாகலாம். அந்த காரியம் நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு இரட்டை மனநிலை நமக்கு உண்டாகலாம். அது இந்த நேரத்தில் ஆப்வியஸாக நமக்கு வரும். அப்புறம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறது மற்றவங்க வேறு மாதிரி நமக்கு புரிஞ்சிக்கலாம். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நட்பு உறவுகள் வகையில் இருந்து வந்த மனத்தாங்கல்கள், மன சிக்கல்கள், மனக்குமுறல்கள், மனக்குறைகள் எல்லாமே நமக்கு விலகும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கண்டிப்பாக கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஞாபக மறதி ஏற்படும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும், அதெல்லாம் கவலை வேண்டாம். இருந்தாலும் நம்ம உடம்புக்கு எது ஆகாதோ அதை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். நீங்கள் 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், ரீமேரேஜ், எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் 100% சக்ஸஸ். சாமி நான் ஒரு ஜாதி, நான் லவ் பண்ணுற பொண்ணு வேறு ஜாதி, கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம், கண்டிப்பாக இரு வீட்டார் சம்மதத்தோட மேரேஜ் நடக்கும். சாமி நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி வெளிநாடு வந்துட்டேன், இங்கே ஒரு பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒரு ரிலீஜியன், அந்த பையன் வேறு ரிலீஜியன், கண்டிப்பாக இரு வீட்டார் சம்மதத்தோட மேரேஜ் நடக்கும். மேரேஜ் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. 100% சக்ஸஸ் ஆகிடும், சந்தேகமே வேண்டாம். கொஞ்சம் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்தணும். தயவுசெய்து ஹெல்மெட் போடுங்க. சிம்மராசிக்காரங்க சாகசக்காரங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். உங்களை மாதிரி யாராலையும் சாகசம், வீர சாகசம் யாராலையும் பண்ண முடியாது. ஆனாலும் தயவுசெய்து ஹெல்மெட் போடுங்க. கார் ஓட்டுறீங்களா, தயவுசெய்து சீட் பெல்ட் போடுங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, அவ்வளோதான். ஸோ தொழில் உத்தியோகத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். தயவுசெய்து உங்களுடைய எந்த ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் குடும்பத்தாரிடமும் ஃப்ரெண்ட்ஸோடையும் நல்ல ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி எடுங்க. அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ இந்த சிம்மராசி சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நிச்சயமான முறையில் விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை காணப்படும். தினசரி குலதெய்வ வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் நிறைய பண்ணுங்க. அப்பா இல்லாதவர்கள் தயவு செய்து அமாவாசை தோறும் தர்ப்பணம் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கிரியைகள் அப்படின்னா ஏதோ ஒரு ஐயரை வச்சு நம்ம கிரியை பண்ணணும், அந்த மாதிரி கிடையாது. நம்ம வணங்கிறது, இப்போ அப்பா அம்மா இருப்பவர்கள் நம்ம முன்னோர்களை வணங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உதாரணமாக கடவுள் இருக்காரு இல்லை அப்படிங்கிறது ஒரு 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 வாதத்துக்குரியது. முன்னோர்கள் இருந்தாங்கங்கிறது உண்மை தானே. நம்ம தாத்தா பாட்டி இருந்ததோ அதுக்கு முன்னே அவங்க இருந்தது உண்மை தானே. அவங்கள நம்ம வணங்குறதுல எதுவும் குறைஞ்சி போயிட மாட்டோம் இல்லையா. ஸோ குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்கள், முன்னோர்கள் வழிபாடு நிறைய பண்ணுங்க. எங்கேயாவது நீர்நிலைகள்லாம் புதுசாக போகிறீங்க, உதாரணமாக ராமேஸ்வரம், அம்மா மண்டபம், பேரூர், நம்ம திருக்கோணேஸ்வரம், அது மாதிரி காசி, கயா, அதெல்லாம் போகிறீங்கன்னா தயவுசெய்து தர்ப்பணம் பண்ணுங்கள். அப்பா அம்மா இல்லாதவர்கள், அப்பா இல்லாத தயவுசெய்து தர்ப்பணம் பண்ணுங்கள். முன்னோர்கள் வழிபாடை ஸ்ரத்தையாக பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களை ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. புதனை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களுக்கு எதை திறந்தாலும் சரி, யூடியூப் திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக் திறந்தாலும் சரி, பேப்பரை திறந்தாலும் சரி, கன்னி ராசிக்கு கண்டச்சனை ஆரம்பிதாமே, ரொம்ப சிக்கலாமே அப்படின்னு ஒரு ராசிக்கு நாம் பலாபலன் சொல்லும்போது அந்த ராசியினுடைய திரிகோணத்தை பார்க்கணும் அப்படின்னு ஜோதிடத்தினுடைய விதி. ஏன் திரிகோணத்தை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ராசிங்கிறது ராசி அது இருக்கட்டும், திரிகோணம்ங்கிறது 5, 9 அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். 5ஆம் அதிபதிங்கிறவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. 9ஆம் இடங்கிறது 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம்.
அவர் பாக்யஸ்தானாதிபதி. அப்போது இந்த 2 ஸ்தானாதிபதிகளோ அல்லது இந்த 2 ஸ்தானங்களோ பலமாக இருந்தது அப்படின்னா நம்ம தொட்டதெல்லாம் கைகூடும். அதுதான் நம்ம ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. இதை மாதிரி நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களில் கன்னியா ராசிக்கு 5, 6 குடையவராகிறார் சனி. அப்போ 5 குடையவர் 7ல் வர்றது பலம். பாவோத்பாவத்தின் அடிப்படையில் ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. மனசை போட்டுலாம் குழப்பிக்காதீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ராசியிலேருந்து கேது விலகிறது, விஷகாலம் முடியறது. என்னதான் ராகு நம்ம ராசிக்கு நட்பாக இருந்தாலும் இந்த விஷகாலங்கிறது முடியறது. அதனால் ரொம்ப மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. முதல்ல தேவையில்லாமல் பயப்படாதீங்க. இப்போது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். அது ஒரு பெரிய விஷயம், கன்னி ராசிக்கு பெரிய விஷயம். அது மாதிரி சின்ன சின்ன மனக்குறைகள், சின்ன சின்ன மனத்தாங்கல்கள் நமக்கு இருந்தது. நம்ம கூட பிறந்தவங்களோட, ரிலேஷனோட, ஒரு டியர்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட, வெல்விஷஸ் கூட, இவங்க கூடலாம் ஒரு தேவையில்லாத ஒரு மனத்தாங்கல்கள் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் எந்த விதமான ஒரு சிக்கல்களும் இல்லை. தைரியமாக இருங்க, அதெல்லாம் நீங்கிடும். முக்கியமாக ஒரு சில விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும். அதில் என்ன அப்படின்னா, முக்கியமானது சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் தான் வந்து எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து டைரெக்டாக சொல்லாமல் நாசூக்காக சொல்கிறேன். சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் பசங்க, முக்கியமாக மாணவர்களுக்கு அரியர்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா முடிச்சிருவீங்க, கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் எந்த இடம் எதிர்பார்க்கணும் அது உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பான முறையில் கிடைக்கும். கல்வியில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க, தைரியமாக ப்ரொசீட் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக தொழில் மாற்றம்ங்கிறது உறுதி, வேலை மாற்றம்ங்கிறது உறுதி. நான் இவர்கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இவர் மூலமாக ரெஃபர் பண்ணி போகலான் இருக்கேன், அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன், எனக்கு அவங்களால் ரெஃபர் பண்ணாலும் முடியலை, இவங்க அந்த மாதிரிலாம் குழப்பங்கள் எல்லாமே போய்டும். அது மாதிரி முக்கியமாக அந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் அது எல்லாமே நமக்கு சரியாகக்கூடிய ஒரு நேரம் அது நமக்கு வந்தாச்சு. அப்புறம் நிறைய ஆன்மீக பிரயாணங்கள். சாமி, அந்த எனக்கு கல்யாணம் நடக்குன்னு வேண்டிக்கிட்டேன், கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இந்த கோயிலில் வந்து எனக்கு நேர்ச்சை செலுத்தலாம்னு இருக்கேன், அதெல்லாம் இனிமேல் செலுத்துவீங்க. அது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகும். நிறைய தர்ம காரியங்கள் பண்ண முடியும். திருமணம் சம்பந்தமான விஷயங்களை பொறுத்தவரை ரொம்ப குழப்பிக்காதீங்க, டக்குன்னு முடிவெடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நிறைய யோசிக்கிறது அதெல்லாம் எதுவும் வேண்டாம். டக்குன்னு முடிவெடுங்க, டக்குன்னு திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு கோத்ரூ பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக நமக்கு அற்புதமாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான சூழல் அப்படிங்கிறது விலகும். ஆனாலும் கண்டக்கு சனிங்கிறது டைரக்ட் சனி பார்வை நம்ம ராசியின் மீது விழுறதுனால சில நேரங்களில் நமக்கு நெகட்டிவாக சில தாட்ஸ் நமக்கு உண்டாகலாம். அதனால் எந்த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்திலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே, குழப்பமான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு நீண்ட ஆலோசனை பண்ணி அதன் பிறகு முடிவெடுக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலமான ஒரு தன்மை நமக்கு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அவசியம். கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது. நிலம் சார்ந்த கடவுளர்கள், முக்கியமாக வாராகி, அப்புறம் வராகர், சுதர்சனர், இவங்களெல்லாம் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும். முக்கியமாக அந்த பஞ்சமி அன்னைக்கு
வீட்டில் ஏதாவது பக்கத்தில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருந்ததுன்னா பஞ்சமி அன்னைக்கு போயிட்டு, வளர்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் தேய்பிறை பஞ்சமியாக இருந்தாலும் சரி, போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி பார்க்குறோம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு மாறியிருக்கார். இது நமக்கு உள்ளபடியே ஒரு நல்ல மாற்றம். 5ஆம் இடமும் நல்ல இடம் தான், 6ஆம் இடம் அதை விட ஒரு நல்ல இடம். மீன்வயல் 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றது, 11க்கு சர்ப்பகிரகமான கேது போகிறது, 5ஆம் இடத்துல ராகு வர்றதுன்னு சொல்லிட்டு துளாராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு முழுமையான அதிர்ஷ்டமான யோகமான நல்ல பலன்களை நமக்கு கொடுக்க போகுது. முதல் விஷயம், யாரெல்லாம் மங்கள காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமான முறையில் நடக்கும். கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை, இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு நற்பலன்களும் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம் இது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா கொடுத்த வாக்கினை நம்மளால் காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் நிச்சயமான முறையில் ஏற்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நிச்சயமான முறையில் நமக்கு விலகும். பல விஷயங்களும் நம்ம எதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தோமோ அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். திருமணம் முக்கியமாக இந்த 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், அப்புறம் இந்த ரீமேரேஜ், லவ் பண்ணிக்கிட்டு இருந்தவா அதெல்லாம் திருமணம் நல்லபடியாக நடக்கும். குழந்தை பாக்கியம் மெயினாக அதுதான். துலா ராசியோ அல்லது துலா லக்னமோ ரொம்ப நாளாக நீங்கள் குழந்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, அது கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். தொழில் உத்தியோகம் எடுத்துட்டோம்னா நிச்சயமாக தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீங்கள் ஒரு விஷயம், அதாவது 12 ராசிகளில் தொழில் நுணுக்கம் தெரிந்த ஒரே ராசி துலா ராசி தான். உங்களுக்கு தான் தொழில் நுணுக்கம் தெரியும். அதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராடக்டினுடைய விஷயத்தை நூக் அண்ட் கார்னர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வார்த்தை விஷயங்கள், வார்த்தை ஜாலங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ராசி துலா ராசி. தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை, ஒரு கீர்த்தி, அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு ஜாதகப்படி 6 ஒரு தசையோ அல்லது 8 ஒரு தசையோ நடந்ததுன்னா அதில் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் வரலாமே தவிர மற்றபடி உடல் ஆரோக்கியம் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, எவ்வளவோ உழைச்சேன் சாமி அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்கல, பேர் கிடைக்கல அப்படின்னா சொல்லியிருப்பாங்க சார். அது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல மாற்றத்திற்கான இது ஒரு நேரம் அப்படின்னு நாம் சொல்லலாம். பயணங்கள் திட்டமிட்டபடி கண்டிப்பான முறையில் நடக்கும். எல்லா விதமான பயணங்களும், எல்லா விதமான ஒரு பயணம் சார்ந்த விஷயங்களும் நமக்கு அனுகூலத்தை, ஒரு மாற்றத்தை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி துளாராசிக்கு பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நிச்சயமான முறையில் விலகும். இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்துமே நம்ம விலகும். இப்போது நமக்கு 18 வகையான தோஷங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் எந்த தோஷம் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இந்த சனிப்பெயர்ச்சியில் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை, நல்ல ஒரு ஏற்றத்தை, முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து, இப்போ முக்கியமாக சில பேருக்கு இந்த ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, தொழில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கெல்லாம் இருக்கலாம்.
அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நிச்சயமான முறையில் விலகும் அப்படின்னு நாம் நம்பலாம். எல்லா விதமான ஒரு நன்மைகளும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய இறுக்கமான சூழல் கண்டிப்பான முறையில் விலகும். அதை மாதிரி உங்களுடைய குழந்தைகள், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் ஒரு மிகப்பெரிய சாதனைகள், அதாவது அளப்பரிய சாதனைகள் இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் செய்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக அற்புதமாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. நம்ம வெறுமான சனிப்பெயர்ச்சி மட்டும் பார்க்காம நட்சத்திராதிபதி ராகு நம்ம ராசியை நோக்கி வரார், 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வரார். அதன் பிறகு ஒரு 1.5 வருஷம் கழித்து 4ஆம் இடத்துக்கு வருவார். அப்போல்லாம் சொந்தமாக வீடு மண் மனை வாகன அமைப்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு நாம் சொல்லலாம். விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பல நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழக்கூடிய ஒரு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையாக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நேரம். நிறைய வரவு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் இருக்கும். நிறைய தான தர்மங்கள்லாம் நிறைய பண்ணுவீங்க, அன்னதானம்லாம் நிறைய செய்வீள். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்குது. பொதுவாக துளாராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிப்படி நீங்கள் விநாயகப் பெருமான் வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை, நல்ல ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில் கிடைக்கும். நமக்கு தூய தமிழில் விநாயகர் அகவல் இருக்குங்க, அதை சொல்லுங்க, ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கும். அதை நீங்கள் சொல்ல 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 நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் ராசியிலிருந்து பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் ராசிக்கு மாறியிருக்கிறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் நமக்கு பார்த்தோம்னா குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு கேதுக்கள் கேந்திரத்தில் வராங்க. 4ஆம் இடத்துக்கு ராகு, 10ஆம் இடத்துக்கு கேது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த கிரகங்களுடைய இருப்பானது, ஸ்தானமானது அமைந்திருக்கிறது. இப்போவே நிறைய பேர் ஆரம்பிச்சிட்டாங்க, விருச்சிக ராசிக்கு குரு மறையிறார், எப்படி இருக்கும் தெரியலையே, அப்படி கணக்கு. குரு பகவானுக்கு பிரமாணம் என்ன சொல்கிறதுன்னா, ஸ்தான பலத்தை விட குரு பகவான் எங்கே இருக்காரோ அதை விட அவருடைய பார்வை, அவர் எங்கே பார்க்குறாரோ அந்த பலம் ரொம்ப ரொம்ப அதிகம், ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த ஒரு காலகட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சனிப்பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு மாறி உங்களுடைய 7, 11, 2 ஆகிய ஸ்தானங்களை பார்க்குறார். 1.5 மாதம் கழித்து குருவும் 2ஆம் இடத்தை பார்ப்பார். உண்மையிலேயே அற்புதமான நேரங்க. விருச்சிகராசிக்காரங்க நம்ப மாட்டாங்க சொன்னால், உண்மையிலேயே நல்ல நேரம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. முதல் விஷயம் என்ன தெரியுமா, 8ல் குரு போனாலும் அவருடைய பார்வை பலம் இருக்கிறதுனால நீங்கள்லாம் லவ்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மேரேஜில் போய் முடிச்சிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு டைம். சாமி, நானும் தொழிலுக்கு என்னெல்லாமும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். பெரியவா சொல்லுவா என்னென்னா, ஸ்திரராசிகளில் பிறந்தவாளுக்கு, ஸ்திரராசிகள் அப்படிங்கிறது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த ராசிகளிலோ அல்லது இந்த லக்னங்களிலோ பிறந்தவாளுக்கு வேலை சம்பந்தமான பிரச்சனை எப்போதுமே இருக்குமா. அது அவங்க வேலை செஞ்சாலும் சரி, தொழில் பண்ணினாலும் சரி, ஸ்திரராசிகளில் பிறந்தவாளுக்கு அப்படி இருக்கான். அது மாதிரி நம்ம பெரியவா எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த சப்தரிஷி வாக்கியத்தில் அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போது நமக்கு இந்த ஒரு நேரம் நம்ம அந்த சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கும்போது நிச்சயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேர்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கனிந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம் உண்டாகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ரொம்ப ஒரு அற்புதமாக சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த சனி பயிற்சி. ஏன்னா அர்த்தாஷ்டமம் முடிஞ்சதுங்க. இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்கும். நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இருக்கிறதுலையே நிறைய பணம் உங்களால் சம்பாதிக்கும். பெரும் பணம் ஈட்ட முடியும். ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய தர்ம காரியங்கள் செய்ய போகிறீங்க. நிறைய தர்ம காரியங்கள், அது மாதிரி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது, தீர்த்த யாத்திரை போகிறது, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய தர்ம காரியங்கள் நிறைய உங்களால் செய்ய முடியும். பயணங்கள் இனிதாக அமையும். பயணங்களில் இருந்து வந்த தொந்தரவுகள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொதுவாக எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது. மிகப்பெரிய முன்னேற்றம். எல்லா வகையிலுமே நல்ல ஒரு மாற்றங்கள், ரொம்ப ஒரு மனசுக்கு திருப்தியான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு வரும். ஒரு புது தொழில் ஆரம்பிக்கிறோம், அந்த தொழில் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்கள் உழைப்பு மதிக்கப்படும். உங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். பொதுவாக எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நிகழப்போகிறது. எந்த விதமான ஒரு கவலைகள் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய ராசிக்கு, பெண்களுக்கு குடும்பத்தினரால், குழந்தைகளால் மிகப்பெரிய ஒரு அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கடல் கடந்து போய் படிக்கிறது, அது மாதிரி முக்கியமாக இந்த பைலட்டு படிக்கணும், அதாவது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பைலட் படிக்கிறது, அப்புறம் இந்த கேட்ரிங் சம்மந்தமான கல்வி படிக்கிறது, ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் கிடைக்கும். சாமி எனக்கு சொந்த வீடே இல்லை, சனிப்பயிற்சியில் கண்டிப்பாக அமைய போகிறது. உங்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கஷ்டங்கள் எல்லாம் விலகி எல்லாமே ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகிறது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுதல்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான நெருக்கடி, சாமி நிறைய கடன் வாங்கிட்டு சாமி எப்படி சமாளிக்க போகிறேன்னே தெரியலை அப்படிங்கிற அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். பொதுவாக விருச்சிக ராசியினருக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் அப்படின்னு நாம் நம்பலாம். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நவக்கிரகங்கள் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள் எல்லாமே நமக்கு சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் சனி பகவான் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கிறார். அப்படி மாறக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசி மற்றும் ரணருண ரோகஸ்தானமான 6ஆம் ராசி மற்றும் உங்களுடைய தொழில் கர்ம ஜீவன ஸ்தானமான
10ஆம் ராசியை பார்த்து அருளி செய்கிறார். இவர் மாறி ஒரு 1.5 மாதத்தில் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நேர் 7ஆம் இடத்துக்கு வர்றார். ராகு கேதுக்கள் 3-9க்கு பயணப்படுறாங்க. ஒரு ஆகப்பெரிய மாற்றம் தனுசு ராசிக்கு வரப்போகிறது. எல்லாருமே இந்த அர்த்தாஷ்டம சனி, 4ஆம் இடத்துல சனி, அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படிலாம் சொல்லி நிறைய பார்க்குறோம். இந்த மாதிரிலாம் எதுவும் பயப்படக்கூடிய அளவுக்கு எதுவும் இல்லை. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2-3 குடையவர். அதையெல்லாம் விட ஒரு பெரிய பலம் இந்த வருஷத்தில் என்னென்னா, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நேர் 7ஆம் பார்வையாக கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு நேர் 7ஆம் பார்வை, முழு சுப பார்வை நடக்க போகுது. அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் திருமணம், குழந்தை. இது 2க்காக யாரெல்லாம் காத்திருந்தார்களோ, தனுசு ராசியாக இருக்கலாம் அல்லது தனுசு லக்னமாக இருக்கலாம், தனுசு மாதம் அதாவது மார்கழி மாதத்தில் பிறந்தவங்களாக இருக்கலாம், இவங்க 3 பேருக்குமே ஒரு பெரிய லக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பெரிய லக்கு, மிகப்பெரிய லக், ஒரு பெரிய அதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். சகோதர சகோதரிகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே நமக்கு நிச்சயமான முறையில் வெற்றி பெறும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். 2 பேருமே, தாயாரின் உடல்நிலையும் சரி, தந்தையாரின் உடல்நிலையும் சரி, கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். வீடு, மண், மனை சார்ந்த விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு நிலம் விற்கிறீங்க அப்படின்னா, இல்லை நிலம் வாங்குறீங்க அப்படின்னா, வாகனம் வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தயவு செய்து நல்லா படித்து பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். குரு பார்வையினால் கண்டிப்பான முறையில் நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். அதில் சந்தேகமே வேண்டாம். ஆனால் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு வரலாம். அப்போ அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக நாம் இருந்துக்கணும், அவ்வளோதான். அப்புறம் இந்த நேரத்தை எடுத்துனோம்னா தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஏகப்பட்ட குழப்பங்கள், சிக்கல்கள் இது எல்லாம் நமக்கு இருந்தது. இனிமேல் அதில் நிச்சயமான முறையில் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். அதில் நமக்கு எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய மாற்றத்தை, முன்னேற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வழங்கும். முக்கியமாக தனுசு ராசிக்காரரை பொறுத்தவரை இந்த சனிப்பெயர்ச்சியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். ஒரு யோகமான, அதிர்ஷ்டமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா காரியங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது, கிடைக்க போகிறது. குடும்பத்தாருடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி திருமணம், 80s கிட்ஸ் 90s கிட்ஸ், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மறுமணம் காத்திருந்தவங்க, குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் கண்டிப்பாக யோகம், ஒரு பெரிய யோகம், ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக, அற்புதமாக இந்த சனிப்பெயர்ச்சியானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சனிப்பெயர்ச்சி எடுத்துனோம்னா பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்துமே விலகும். கோர்ட், வம்பு வழக்கு, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் நீங்கி உங்கள் பக்கம் சாதகமான ஒரு தீர்ப்பு என்பது நிச்சயமான முறையில் வரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் காணப்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முக்கியமாக கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். நோய் சம்பந்தமான, உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம் நீங்கி ஒரு தெளிவு நமக்கு உண்டாகும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு
உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். ஒரு நல்ல ஒரு யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தைரியம், தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் சரி, எந்த ஒரு சிக்கலான விஷயமானாலும் சரி, அதை ஒரு கலந்து ஆலோசித்து உங்கள் வெல்விஷர்ஸு, உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் இவங்கெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி அதன் பிறகு நீங்கள் தெளிவான முடிவு எடுப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். தேக்க நிலை அனைத்தும் மாறும். தினசரி சித்தர்கள் வழிபாடு, சித்தர்களுடைய ஜீவ சமாதி அது வழிபாடு. அது சாமி எங்கள் வீட்டு பக்கத்தில் சித்தர்கள் ஜீவ சமாதியும் இல்லை, சித்தர்கள் வழிபாடும் எனக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் ஏதாவது சிவன் ஆலயம் இருக்கும், சிவ ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த கொடிமரம் பக்கத்தில் உட்காந்து நல்ல தியானம் பண்ணுங்கள். நமச்சிவாயா என்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். எல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய, வீரிய, இளைய சகோதர ஸ்தானத்திற்கு மாறுறார். அவர் பயிற்சி ஆகி ஒரு 1.5 மாதத்தில் ராகு கெதுக்கள் 2 இடத்துக்கு வராங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். மாரராசிக்காரங்கனாலே நாங்கள் எப்போதுமே பயத்திலே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, மழை நின்றும் தூவானம் விடவில்லை சாமி, 7.5 சனி முடிஞ்சாலும் எங்களுக்கு இந்த ராகு கெது வந்திருக்காங்களே அப்படின்னு சில பேர். வீட்டில் ஏதாவது பஞ்சாங்கம் இருந்தால் உடனே குடுன்னு ஓடி போய் பாருங்கள். கிரகங்களுடைய உச்ச நீச சத்ருமித்ரு குணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேபுலர் காலம் இருக்கும். அந்த டேபுலர் காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ராகு இது நட்புன்னு போடும். அதனால போய் பாருங்கோ. அது பாவோத்பாவத்தின் அடிப்படையில் சொன்னாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நட்பு தான். 8ல் கேது இருக்கார், அது நான் சொல்கிறேன், பலன் சொல்கிறேன். பட் ராகு எதுக்கள் நட்பு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்தது 7.5 சனி முடிஞ்சதுங்க, ஒரு பெரிய ரிலீஃப். என்ன தான் நம்ம தந்தையாராக இருந்தாலும் இவ்வளோ நாளாக கோபமாக இருந்தார். இப்போது நமக்கு அவர் கொஞ்சம் தள்ளி போய் நம்மளை பற்றி அவருக்கு இப்போ தான் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. நம்மளை அடித்து, அதாவது ஒரு சிற்பியாக இருந்து நம்மளை செதுக்கி விட்டுட்டு 7.5 சனி முடிச்சுட்டு போயிருக்கார். ரொம்ப நல்லா இருக்குது மகர ராசிக்கு. இதுவரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத பெரும் பணம் ஈட்டுவாங்க மகர ராசிக்காரர். இதுவரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத பெரும் பணம். அதே மாதிரி இதுவரைக்கும் வாழ்க்கையில் செய்யாத அளவுக்கு பெரும் தர்ம காரியங்கள் அதுவும் செய்வாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரமாக நமக்கு இது அமைஞ்சிருக்கு. கடன் பிரச்சனை விலகுங்க. இப்போது 2017 ஜனவரியில் ஆரம்பிச்சது. இப்போ 2017 ஜனவரியில் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 வருஷம் கிராஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த 8 வருடத்தில் நம்ம ஏகப்பட்ட கடன்கள் வாங்கியாச்சு. ஏகப்பட்ட கடனாகி போச்சு. இப்போ கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு. மனசில் ஒரு நிம்மதி, சந்தோஷம் உண்டாகும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். என்ன ஒன்றுன்னா, கோபத்தில் தயவுசெய்து வார்த்தைகளை விட்டுறாதீங்க. யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்க. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு மாதிரி மகர ராசி. அப்போது அவ்வளோ பெரிய வேகம் நமக்கு தேவையில்லை, நிதானம்தான் முக்கியம். அதிக வேகம் என்றைக்கும் ஆபத்து. அப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்து நாம் நடந்துக்கணும். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட கருத்து செல்லும்போது வார்த்தைகளில் கவனமாக இருங்க. நீங்கள் சொன்னதாக சொல்லி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து ஒரு புது தொழில் உங்களால் ஆரம்பிக்க முடியும். கூட்டு தொழில் செய்யலாம். கூட்டு தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இருக்குது.
100% தாராளமான முறையில் செய்யலாம். உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய முடியும். நிறைய பணம் ஈட்ட போகிறீங்க அப்படிங்கும்போது நம்மளால் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால் செய்ய முடியும். அப்போ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம் அப்படிங்கும்போது அதற்கு தகுந்த மாதிரி ஆலோசனை, முன்னேற்பாடுகள் இது எல்லாமே நாம் பண்ணிக்க வேண்டியது. பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் உங்களுடைய உடல்நிலையும் சரி, உங்கள் குழந்தைகளுடைய உடல்நிலையும் சரி, ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். இந்த சனிப்பெயர்ச்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்படுகிறது. சாமி, நான் ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், உத்திராட நட்சத்திரம், மகர ராசினா, இந்த தொழில் ஆரம்பிக்கணும்னா எனக்கு ஒரு லைசன்ஸ் கிடைக்கணும். நான் கவர்மெண்ட்டில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். 100% உங்களுக்கு கிடைக்கும். லைசன்ஸ் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அது மாதிரி பிரயாணங்கள், வெளியூர் வெளிநாட்டில் இருக்கேன் சாமி, எனக்கு விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாயிடும், கண்டிப்பான முறையில் சரியாயிடும். இந்த ஒரு சிக்கல்களுமே நமக்கு இல்லை. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதி. எல்லா காரியங்களிலுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அற்புதமாக இருக்கும். மாதிரி நிச்சயமாக எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே நமக்கு விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நமக்கு உறுதி. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். வார்த்தைகள் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும். ஆஞ்சநேய கவசம் சொல்லுங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் போயிட்டு சுவாமிக்கு உங்கள் கையாலே வெத்தலை மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போட்டு பண்ணிட்டு வாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமான ஒரு நேரமாக அது இருக்கும் உங்களுக்கு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பார்க்குறோம். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கும் 12ஆம் இடத்துக்கும் உடையவர். அவர் உங்களுடைய ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்கார். அவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்தை பார்த்து அருளி செய்கிறார். கும்பராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம். அதாவது கும்பராசி எந்த ஒரு சூழ்நிலையிலுமே டக்குன்னு ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. அப்போது இந்த நேரத்தில் சனி பகவான் வேறு லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸாக நிறைய விளையாண்டாச்சு. உங்களை வந்து ஒரு அருமையான ஒரு நல்ல பேக்டு பர்சனாக மாற்றிட்டு போயிருக்கார் சனி பகவான். இந்த கும்பராசி வந்து என்ன, போன வருஷம் நம்ம மீனராசி மாதிரி எப்படி கும்பராசியிலேருந்து சனி பகவான் விலகி 2ஆம் இடத்துக்கு போயிருக்கார். குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார் கும்பராசியை. ராகு 18 வருஷம் கழித்து ராசிக்கு வர்றார். கேது
18 வருஷம் கழித்து 7ஆம் இடத்துக்கு வர்றார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு ஒரு கும்பராசி 12 ராசியில் ஒரு ஸ்பெஷல் ராசி. அப்போது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். யாருன்னே தெரியாதுங்க, அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவாங்க. கொஞ்சம் சில நேரங்களில் நமக்கு தனிமை நிறைய பேருக்கு பிடிக்கும். லைட்டே இல்லாமல் இருட்டில் இருக்கிறது நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், 80s கிட்ஸ் 90s கிட்ஸ், மறுமணம், இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தவாளுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி, லட்டு மாதிரி ஒரு ஜாக்பாட் காத்துட்டுருக்கு. சூப்பராக இருக்குது, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்த மட்டில் கும்பராசிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கண்டிப்பான முறையில் அமையும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதி. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்னு நாம் நம்பலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை அனைத்துமே விலகும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பான முறையில் விலகும். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் ஏற்படும். ஒரு கடினமான காரியம், சிக்கலான காரியம் இருந்ததுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் பண்ணுவீங்க. அது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லா இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கூட்டு தொழில் தாராளமான முறையில் நாம் செய்யலாம். எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நமக்கு விலகப் பெறுவீர்கள். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசினருக்கு அனைத்து வகையிலுமே ஒரு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித்தருவதாக அமைந்திருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். நாம் கடன் யார்ட்டி வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது நாம் யாருக்கு கடன் கொடுத்துருந்தாலும் சரி, இந்த கடன் சம்பந்தமான தாவா எல்லாமே நமக்கு தீரப்போகிறது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கி ஒரு தெளிவினை பெற முடியும். ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய பெரும் பணம் நீங்கள் ஈட்ட முடியும். காதல் கைகூடும், திருமணத்தில் போய் முடியும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பான முறையில் வழங்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த நேரத்தில் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். ஒரு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி, ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஏற்படும். நியூ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களால் செய்ய முடியும். ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி ஒரு நல்ல மாற்றங்கள் என்பது நமக்கு உறுதி. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பெருமாள் வழிபாடு செய்து வருவது நமக்கு ஒரு சிறந்த பரிகாரம். முடிஞ்சவங்க 4000 திவ்ய பிரபந்தம் தூய தமிழில் இருக்குது, அதை நாம் சொல்லி வழிபாடு பண்ணலாம். முடிஞ்சவங்க விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் சொல்வது, கேட்பது,
அதுவும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை வேளையில் பக்கத்தில் ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவாங்க. அதுவோட அந்த ஒரு டீமோடு போய் ஜாயின் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஒரு பெரிய மாற்றங்கள்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உறுதி. ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்திற்கு பிறகு நம்ம ராசிக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக வருகை தர இருக்கிறார். 7.5 சனியினுடைய 2ஆம் பாகம் ஜென்ம சனி. இந்த சனி பகவான் பயிற்சியாகி 1.5 மாதம் கழித்து குரு பகவான் 4ஆம் இடத்துக்கும், ராகு பகவான் 12ஆம் இடத்துக்கும், கேது பகவான் 6ஆம் இடத்திற்கும் பயிற்சி ஆகிறார். வருட கிரகங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு அனுகூலமாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு காரியத்திலும், எந்த ஒரு விஷயத்திலும், எந்த ஒரு நேரத்திலும் சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம் என்பது ரொம்ப 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 முக்கியம். ஒரு இடத்துக்கு காலையில் 10 மணிக்கு வருவோம்னு சொல்லுவோம். 8 மணிக்கு கிளம்பினா 10 மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணோம்னா 7 மணிக்கே கிளம்பிடுறது நல்லது. சில தடங்கல்கள் வரணும். என்னதான் நமக்கு பஞ்சாங்கத்தில் நட்பு கிரகம்னு போட்டிருக்குங்க, பஞ்சாங்கத்தில் நமக்கு நட்பு கிரகம்னு போட்டிருக்கு. நட்பு கிரகம்னு போட்டிருந்தாலும் ஜென்ம சனிங்கிறது ஜென்ம சனி தான். நீங்கள் கும்பராசிக்காரர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அவ்வளவு அனுபவங்கள் சொல்லுவாள். அப்போ ஒரு வாக்கு கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்சதுனா மட்டும்தான் வாக்கு கொடுக்கணும். யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது. ஐயா நான் இருக்கேங்க ஐயா, என்னை நம்பி பணம் கொடுங்க, என்னை நம்பி அவருக்கு இதை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. சொன்னெல்லாம் மாட்டிப்பேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறதோ, ஒருத்தரை பற்றி சொல்கிறதோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம். காரணம் என்னென்னா, உங்களுடைய ஜென்மசனி அவரை எங்க விடாமல் பண்ணிடும். ரொம்ப ரொம்ப கவனம். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம், ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு காத்துருக்கு. தடங்கல்கள் வரும், அது கர்மா. ஆனால் அனைத்தையும் தாண்டி உங்களால் கல்வியில் ஒரு பெரிய அளவுக்கு வர முடியும். நீட் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஜென்ம சனி நினச்சலாம் பயப்படாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜென்ம சனி நடந்துட்டுருந்ததுன்னா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சில பேர் கிளப்பி விட்டுருக்கா. அப்படிலாம் எந்த ஒரு மூல நூல்கள்லேயும் நமக்கு சொல்லப்படவில்லை. பிரமாணத்தில் சனி நடக்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்காத, குழந்தை பெற்றுக்காத, தொழில் ஆரம்பிக்காத, வேலைக்கு போகாத, இன்டர்வியூக்கே போகாத, நீ நீட் எக்ஸாம் எழுதாத, 12th எக்ஸாம் எழுதாத, 10th எக்ஸாம் எழுதாத, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுமே எழுதாத, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கோ, உங்கள் அப்பா அம்மா போடுற சாப்பாட்டை மட்டும் சாப்பிட்டுட்டே 3 வருஷம் எந்த வேலையும் பார்க்காத அப்படின்னு நமக்கு எந்த விதமான மூல நூல்கள்லையும் நமக்கு சொல்லப்படவில்லை. அதை நாம் ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும். சனி பகவானை பொறுத்த மட்டில் ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார். அது என்னங்க சாமி ஜீவாதார பிரச்சனைகள்? கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில், திருமணம், குழந்தை, வீடு, மண், மனை, வாகனம் வாங்கிறது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, தொழில் சார்ந்து கடன் உதவிகள் பெறுவது, தொழிலுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கிறது, இன்வெஸ்டார்ஸ் பிடிக்கிறது, ஷேர் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயங்களில் நாம் பங்கு பெறுறது, இது எல்லாமே ஜீவாதார பிரச்சனைகள் தான். ஆனால் ஹெல்த்தில் கொஞ்சம் நாம் கவனமாக இருந்துக்கணும். முக்கியமாக இந்த ஜாயின்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், கைகால் ஜாயின்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது. சில நேரங்களில் நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் உண்டாகலாம். ஸோ ஒரு காரியத்திலிருந்து அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு உண்டாகலாம். அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்தில் இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் உருவி
ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து சரி செய்துவீங்க. புது சாமி பார்க்குற உத்தியோகம் பிடிக்கல, புது உத்தியோகம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. தைரியமாக கோத்ரூ பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்குது, அற்புதமாக அமைஞ்சிருக்கு. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும், முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். எல்லா காரியங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். ஸோ நாம் சொன்ன மாதிரி 2 விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். 1 வாக்கு சம்பந்தமான விஷயம், 2 உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயம். மீது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனதில் இருந்து வந்த சஞ்சல நிலை, குழப்ப நிலை, சங்கட நிலை அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பல விதத்திலும் ஏற்றம் முன்னேற்றம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான சனிப்பெயர்ச்சியாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கும். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் என்பது உங்களுக்கு ஏற்படும். கடினமான காரியங்களிலும் சிக்கலான காரியங்களிலும் கூட தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் அனைத்தும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும். தினசரி கந்தசஷ்டி கவசம் சொல்கிறது, முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, முக்கியமாக திருச்செந்தூர் போயிட்டு வர்றது, இதெல்லாம் ஒரு பெரிய பரிகாரம். வேல் மாறல் படிக்கிறது. ஒருத்தர் கேட்டாங்க, சாமி வீட்டில் வேல் வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு அடிக்குள்ள எந்த ஒரு உருவம் இருந்தாலும் தாராளமான முறையில் நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாம். ஒரு உருவம் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு சின்ன விநாயகர்லேருந்து எல்லாமே எது வேணாலும் எடுத்துக்கலாம். வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை டெய்லி அபிஷேகம் பண்ணணும், அதற்கு முறையான பூஜைகள் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம், கேட்கலாம், எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.